ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், உச்சநீதிமன்றம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் போவதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதுபோக திமுகவை நோக்கி சில காட்டமான கேள்விகளும் கேட்டிருக்காங்க. முதல்வர் எங்கே போகிறது வருது, அப்புறம் என்ன பேசுறதெல்லாம் நாங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும், அதே மாதிரி உங்கள் அரசியல் பிரச்சனைகளை இங்கே கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கரூர் போவதற்கு அனுமதி வழங்கலை, போகக்கூடாது நாங்கள் தடை விதிக்க மாட்டோம்னு சொல்லி ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். பட் வேறு வேறு பார்வை இருக்குது. இவங்களும் போய் விஜயை கரூருக்கு போகிறதுக்கு தடை விதிக்கணும்னு திமுகவும் கேட்கல. ப்ரேயரில் அது இல்லை. அவர் போகிற போது என்ன பேசணும், இந்த வழக்கை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு கைட்லைன் கொடுங்கன்னு கேட்டாங்க, ரெகுலேட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் ஐட்னரியை நாங்கள் முடிவு பண்ணணுமான்னு அவங்களுக்கு கோபமோ அல்லது நக்கலோ சேர்ந்து ஜட்ஜஸ் கேட்டாங்க. இவங்க சொன்னதுடைய நோக்கம் என்னென்னா, இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ பற்றி ஒரு பணப்பேரம் நடந்ததாக வருது, ஒரு வழக்கு போடுறாங்க, அதை ஃபைல் பண்ணுறாங்க, டிவிஎஸ்சிக்கு அனுப்பாமல் சிட்டி போலீஸ் விட்டு விசாரிக்க விடுறாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, சோதனைகள் கைது முயற்சிகள் தொடருது. அசோக்குமாரை செந்தில் பாலாஜியை நோக்கி போலீஸ் படை விரைந்தது அப்படின்னு பிளாஸ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில். அடுத்த அரை மணி நேரத்தில் இணைப்பு விழா ஒன்று நடக்குது. அதில் ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு தான் திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. கரூருக்கு போகிறது தடுக்கிறதுக்காக அவங்க போகலை, அந்த கேள்வியும் எழலை. இவரே இப்படி பேசுறாரு, அப்போ முதலமைச்சரும் போய் அப்படி பேசுவாரோ அப்படின்ற அந்த ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு தான் அவங்க அங்கே போனது. வழக்கை பற்றி பேச வேணாம்னு சொல்லுங்க, அரசு வேலை கொடுக்கக்கூடாது, அங்கே போய் எந்த நிதி உதவியும் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. சாட்சிகளை கலைக்கிற மாதிரி இருக்குமே, ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் எஃப்ஐஆர்ல வாதத்தின் போது அக்யூஸ்டு போறாரு அப்படின்னு இவங்க சொல்லும்போது அவர் அக்யூஸ்டு இல்லைன்னு சொல்றாங்க. டெக்னிக்கலா அது கரெக்ட். எஃப்ஐஆர்ல விஜய் பேர் இல்லை, அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால அவருக்கு நாங்கள் எந்த ரெகுலேஷனும் டைரக்ஷனும் கொடுக்க முடியாதுன்னு அதை சொல்லி தான் ஒதுக்குனாங்களே தவிர வித்ட்ரா பண்ணுறதுக்கு அனுமதிச்சு தள்ளுபடி பண்ணாங்க. மற்றபடி அது சட்ட ரீதியான நடைமுறையை திமுக பயன்படுத்தியது, அதே சட்டத்தின் பார்வை பார்த்து நீதிமன்றம் ஒரு பார்வை பார்த்தது. ஆனால் நீதிமன்றம் நமக்கு எந்த இதுவும் தடை கிட போடலை, விலங்கு அவுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கண்ணாப்பண்ணான்னு பேசிட முடியாது, பேச மாட்டார்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா இன்னைக்கும் அது விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கு சம்பந்தமான ஒரு நிகழ்வு. அந்த சாட்சிகள் நேரடியாக சாட்சிகளை தான் சந்திக்க போறாரு. அந்த வழக்கில் அவங்க ஒரு சாட்சி என்ன வேணாலும் சாட்சி சொல்லட்டும், சாட்சி இப்படி போய் சந்திக்கலாமா அப்படின்னு வர்றபோது அந்த பொறுப்பை உணர்ந்து விஜய் நடந்துக்குவார் நான் நம்புறேன். ஏன்னா மற்றபடி அந்த உயிரை பறிகொடுத்த ஒரு குடும்பத்துக்கு நிதி உதவியோ ஒரு வேலை வாய்ப்போ கொடுக்கறது மனிதாபிமான அடிப்படையில் தப்பு இல்லைங்கிறது என் கருத்து. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பார் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொன்னீங்க இல்லையா. பட் ஆதவ் அர்ஜுனா சில நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப காட்டமா பேசுறாரு. அதுதான் மக்கள் அதையும் பார்ப்பாங்கிற அந்த பயம். அப்ப ஆதவ் பேசின பேச்சு சமூகத்துல பொதுவெளியில எவ்வளவு ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்திச்சு அப்படிங்கறது விஜய் நேரம் உணர்ந்திருப்பார்ல. ஆதவ் கூட்டவர் சொல்லிருக்கல, என்னப்பா நீ இப்படி பேசிட்ட அப்படின்னு. ஆதவுக்கு ஒரு தாவேக்கா கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு பொதுச் செயலாளர் பதவியில் அவர் இருக்கிறார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய உணர்வை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என் தலைவனை இப்படி சிக்க வச்சிட்டீங்களா, ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டீங்களான்னு ஒரு அந்த பொதுச்செயலாளரை நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அது அப்படி வஞ்சம் தீர்க்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆரை போட்டு வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற ஆதவ் அர்ஜுன் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அப்போ மக்கள் நிஜமாவே அந்த எஃப்ஐஆர் நம்ப மாட்டாங்க. செந்தில் பாலாஜி ஒருவேளை அவர் வரைக்கும் போய் தப்பே நடந்திருந்தா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. எப்படியாவது செந்தில் பாலாஜி உள்ள போட்டு கணக்கு தீக்க போறாராம்ல, அப்போ கணக்கு தீக்கிறதுக்கு தான் எஃப்ஐஆர் போட்டாங்க போல அப்படின்னு தானே சார் பொதுஜனம் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுக்கான ஒரு சூழலை அமைச்சரே ஏற்படுத்துறாருன்னு தான் நம்ம அந்த பார்வை பார்க்க வேண்டியிருந்தது. நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ அவரு ஒரு கட்சிக்காரராக கோவப்படுறதுல நியாயம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ நம்ம பார்த்த அளவுல அந்த சம்பவம் நடந்தப்போ கூட இந்த அளவுக்கு தாவக்காரங்க யாரும் கோவப்படல. இன்ஃபேக்ட் ஒரு மாசம் எல்லாருமே பதிவுதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியவே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன திடீர் கோபம், என்ன அதிகாரம் கையில இருக்கிறதால கையில் எடுக்கிறாங்க அந்த இஷ்யூ. அதிகாரம் கையில இருக்கிறது தான் காரணம். இப்ப என்ன பெரிய என்ன ரகசியமா இல்ல புரியாத சூத்திரமா எப்படி இந்த ஃபார்முலா, அதெல்லாம் ஒண்ணு. ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிறாங்க, இன்னைக்கு அவ்வளவு சவால் விடுறாரு சார் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தலைமறைவுன்னு டெய்லி பத்திரிகையில செய்தி வருது, அது வர வைக்கப்படுகிறது. கரூர் சம்பவம் நடந்தோடனே புசியானந்த் 10 நாள் எப்படி இருந்தார்? டெய்லி கோயில் குளத்துக்கு போயிட்டு இருந்தாரா? அவரும் தலைமுறை தான் இருந்தார். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்ட நடைமுறைகளை எல்லோரும் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு புசியானது ஏபி கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருந்தார். இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஏபி கேட்டுருக்காரு, கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருப்பார். கிடைக்கலன்னா கைது பண்ண போறீங்க, அப்புறம் பெயில் வர போறாரு. இவ்வளவுதானே சார் விஷயம். இன்னொன்று கரூர் சம்பவம் எனக்கு ஒரு விஷயத்துல திருப்தி என்ன தெரியுமா, இந்த ரிசல்ட் ஏதோ வந்துச்சு, மாற்று சக்தின்னு வந்தார், தூய சக்தின்னு வந்தார், ஆட்சியை பிடிச்சாலாம் இருக்கட்டும். விஜய்னால தான் இது நடந்துச்சுன்னு திமுக சொன்னதை மக்கள் நம்பி இருந்தா கரூர் சம்பவத்துக்கு திமுக ஜெயிக்க வச்சிருக்கணும்.
எங்கள் தலைவரை எங்கள் நிகழ்ச்சியில திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவருக்கு நெருக்கடி தர முனைந்தார்கள் அப்படின்னு அன்னைக்கு சாஃப்டா சொன்னாங்க. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா காவல்துறையை கையில் வைத்து கொன்று குவித்தார்கள்னு ஒரு வார்த்தையை ரொம்ப அபத்தமா பயன்படுத்துறாரு. யாருமே குழப்பம் சார், அந்த ஒரு நெரிசலால் ஏற்பட்ட இயற்கை தான். இதை நான் சொல்லல, யார் தெரியுமா சொன்னா, கொஞ்சம் நாளாக படுத்தி பாருங்க. நடந்தது இயற்கையான நிகழ்வு, ஒரு விபத்து அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? புசி ஆனந்துக்காக முன்ஜாமீன் மனுவில் வாதாடிய தாவேக்கா வழக்கறிஞர் சொன்ன முதல் வார்த்தை அதுதான், மதுரை உயர்நீதிமன்ற கிளையில போய். மயிலாடு, இது ஒரு இயற்கையா நடந்த ஒரு விபத்து இல்லையா, கட்சிக்காரர் என்ன குற்றம் பண்ணினார், அவருக்கு ஏபி கொடுங்கன்னு தான் வாதத்தை ஆரம்பிச்சிங்க. உங்க வக்கீல், உங்க கட்சியுடைய நிலைப்பாடு அன்னைக்கு அதுதான். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்தோடனே கொன்று குவித்தார்கள்ங்கிறாரு. இதெல்லாம் எந்த வகையிலையும் ஆரோக்கியமான போக்கு அல்ல. வாழ்க்கை ஒரு வட்டம் தான், காலம் ஒரு சுத்திக்கிட்டே தான் வரும். இன்னைக்கு இங்கே இருப்பீங்க, இன்னைக்கு இங்கே இருப்பீங்க, அடுத்த நாள் இங்கே இருப்பீங்க, சரிதானே? ஸோ நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம யாரையுமே குறை சொல்லலை. சட்டத்தின் பார்வையில் சில வசதிகள் இருக்குன்னா அதை பயன்படுத்திக்க தான் செய்வாங்க. ஆதவ அப்படி பேசலாமா அப்படின்னு பார்த்தா அது தப்புங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த நீதிமன்ற நடைமுறைகள் வந்தது. திருச்சி, நான் திருப்பவும் சொல்கிறேன், அவர் போயிட்டு கரூரில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார், எப்படி பேசுகிறான்னு பார்ப்போம். ஆதவனுடைய சர்ச்சை ஏற்படுத்தியது ஒரு எச்சரிக்கை உணர்வு முதலமைச்சருக்கு கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன். இப்போ முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்குறாருனாலே அது பெரிய ஒரு நிகழ்வு. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அப்படிதான், இப்போவும் அப்படிதான். அதுவும் கரூர் போறாருன்னா அதுக்கு டெஃபினட்டாக முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், இல்லாட்டினா ஈஸியாக போக மாட்டார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் பெருசாக அதை டச் பண்ணல. பாதிக்கப்பட்டவர்களோட பெயர்களை சொல்றதா இருக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன ஒரு அஞ்சலி வைக்கிறதா இருக்கலாம், அதை ரெகுலராக டச் பண்ற வேலையும் பண்ணல. ஆனால் இப்போ பை எலெக்ஷன் வரனால அது நடக்குதா, எப்படி? அதுவும் ஒரு காரணம் தான். ஏங்க, விஜய் அரசியல்வாதியா மாதிரி, பக்கா அரசியல்வாதியா மாதிரி 60 நாள் ஆச்சுங்க. அப்புறம் அது மட்டும் எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? எல்லாமே அரசியல் தான். ஓஹோ, இடைத்தேர்தல் வருதா, அப்போ இப்போ அந்த ஜீவோ என்னப்பா ஆச்சு, வேலை கொடுக்குறேன்னு சொன்னோமே அப்படின்னு கொடுக்குறாங்க. அரசியலில் இதுவும் ஒரு அங்கம் தான். ஸோ இப்போ இந்த அரசியலை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா 41 பேர் இறக்குறதுன்றது துயரமான ஒரு சம்பவம். ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி கையில் எடுக்கிறார். இப்போ நீங்கள் சொல்றீங்க பை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இதையும் அரசியலாக கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இல்லை, நான் அதை சொல்லிடுறேன். நீங்க சொன்னது திமுக மேல பழி போட்டீங்க, நீங்க ஜெயிச்சிருக்கணும். இல்ல தாவேக விஜய் இப்படி லேட்டா வந்து பண்ணாரு வச்சாருன்னு சொன்னீங்க, திமுக ஜெயிச்சிருக்கணும். கரூர் மக்கள் என்ன முடிவெடுத்தாங்க? அண்ணா திமுக ஜெயிக்க வச்சாங்க. அரசியலுக்காக அது ஒரு பொருட்டா கூட மதிக்கல அந்த மக்கள். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட தேர்தல் முடிவு கரூர் முடிவு தான். ஏன்னா 41 பேர் உயிர் போச்சுங்கிற அதுல அந்த ஒரு துளி கூட பிறங்க இல்லாம அரசியலுக்கு பயன்படுத்த பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்க பயன்படுத்த பாக்குறீங்க. தாவேக்கா ரொம்ப ரொம்ப தப்பு செய்யறாங்க. தாராளமா விஜயபாஸ்கர் ஜெயிக்கட்டும், தாவேக்கா வேட்பாளர், நமக்கு ஆட்சேபனே இல்லை. இல்லை நீங்க உறுதிமொழி கொடுக்கல, விஜயபாஸ்கர் பேர்ல வேற ஆள கூட போடுங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, மக்கள் ஆதரவு தரதுல யாரும் தடுக்க போறதில்லை. இதை சொல்லி நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 47 பேருடைய ஆன்மா எவரையும் மன்னிக்காதுன்னு ஆன்மா மேல நம்பிக்கை உள்ளவனா நான் இதை சொல்லுவேன். அரசியலுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது சார், புரியுதுங்களா? அது ஒரு துக்க நிகழ்வு, அது ஒரு பரிதாபப்பட்டு ஒரு இரக்கத்தோடு அதை கடந்து வர வேண்டிய ஒரு இதில் உங்களுடைய நலத்திட்டங்களை சொல்லுங்க, நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க, இருந்துகிட்டு என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க, அதை சொல்லி அரசியல் பண்ணணும், ஜெயிக்கணுமே தவிர அந்த உயிர் பலியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது நான் இதை இன்னைக்கு சொல்லலாம். அந்த அடுத்த நாள் காலையில இருந்து கொடுத்த பேட்டியில இருந்து என்னுடைய நிலைப்பாடு இதுதான். அதை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது விஜய்க்கும் பொருந்தும், திமுக அதிமுகவுக்கும் பொருந்தும். அடுத்து இப்போ 2 விஜயபாஸ்கர் அவர்களும் அங்க தாவேக்கா போய் சேர்ந்திருக்காங்க. தாவேக்கா அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெரிய ஐடியல்ஸ் எல்லாம் முன் வச்சு அவங்க அரசியல் ஆரம்பிக்கிறாங்க, தூய சக்தின்றாங்க. இப்ப பார்க்கும்போது பெரிய அரசியலுக்கு தூய்மைக்கு என்னைக்கு சார் சம்பந்தம் இருந்துச்சு? ரெண்டு வேற வேற தாமரைகளை தண்ணீர் போல சார். தூய்மை, நேர்மை இதெல்லாம் பேசிட்டு நீங்க அரசியலை பத்தி பேசவே முடியாது, சரிதானா? நான் விஜய் மேல தப்பு சொல்ல, விஜய் நான் சொன்னேன் 60 நாள் ஆச்சு ஒரு பக்கா அரசியல்வாதியா மாறி. மக்கள் ஏத்துப்பாங்களா? யாரையும் அது இனிமேல் அடுத்த உரைகள் வரும், இடைத்தேர்தல் வரட்டுமே. எப்பா நீ தூய்மையான ஆட்சி நடத்துவேன்னு சொன்ன, கலைகளுக்கு இடம் இல்லைன்னு சொன்ன, தப்பானவங்களை விடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன். எப்பா 35 கோடி ஊழல் வழக்குல சிக்கியிருக்காரே ஒருத்தர், அவரை கூட்டியாந்துட்டு இப்படி ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஓட்டுல தங்களுடைய உணர்வை காட்டுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உரைகள் அப்பதான் வரப்போகுது, நம்ம அதை பொறுத்து வந்து பார்ப்போம். விஜய் போய் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு நம்ம கேட்போமே. இல்லை அவங்க என்கிட்ட வந்த பிறகு தூய்மை ஆயிட்டாங்க அப்படின்றது ஒன்று சொல்லலாம், தப்பு இல்லை. அவர் அதில் உறுதியாக கூட இருக்கலாம். அப்படி உறுதியாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த வழக்கு விசாரணைக்கு வர்றபோது இவரால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் ஆதாரங்களை டைல்யூட் பண்ணாம பக்காவா ஆதாரங்களை திரட்டி, மை லார்டு டாக்டர் விஜயபாஸ்கர் 34 கோடி 35 கோடி சொத்து சேர்த்தது நிஜம், இந்தாங்க ஆதாரம், அவருக்கு உச்சபட்ச தண்டனை இல்லைங்கன்னு அவர் அதே டோன்ல பேசலைன்னா ஊழல் சக்திகளுக்கு அல்லது ஊழலுக்கு விஜய் துணை போனார்னு தாராளம் நம்ம விமர்சிக்கலாம், கிழிச்சு தொங்க விடலாம் யாரையும், நம்ம சம்பந்தப்பட்ட நபர்களை, சரிதானா?
ரொம்ப நாளைக்கெல்லாம் மூடி மறைக்க முடியாது சார். என்கிட்ட வந்தா நான் ஊழலை இன்னைக்கு அனுமதிக்க மாட்டேன்னா அது கோர்ட்ல எதிரொலிக்குதான் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ திமுக அதிமுகவை பொறுத்தளவுல நாங்கள் தூய அரசியல் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது ஊழல் பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழல் பொறுத்தளவில் அது இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம் தாங்க, உலகம் முழுக்க இருக்கும், இங்கேயும் இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. டிஃபெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. பட் தாவேக்காவை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி தூய சக்தின்றாங்க, கல்லாப்பட்டி கூட்டணின்றாங்க, கடைசியில் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் இவங்களும் பண்ணுறாங்க. இது கட்சிக்குள்ளேயும் சலசலப்பை ஏற்படுத்தும், மக்கள் மத்தியிலும் அதிருப்தி ஏற்படுத்தும். எப்படி பார்க்குறீங்க? அதிருப்தி ஏற்படுத்துதான்னு மக்கள் கிட்ட நம்ம இந்த இடைத்தேர்தலாம் திருப்பி அங்கே தான் வந்து நிற்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட் உரைகள்னு நான் சொன்னேன் இல்லையா, நடக்குதான்னு பார்ப்போமே. மற்றபடி ஊழல் இல்லைன்னா கட்சி நிதி வசூலிக்க மாட்டோம்னு சொன்னது மிகப்பெரிய மாற்றம், வரவேற்க தகுந்த விஷயம். அது கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தாங்கன்னா அது ஊழலை லஞ்சத்தை குறைக்க பயன்படும். அவங்களே வாங்கலப்பா நம்ம வாங்க வேண்டாம், கொஞ்சமாக வாங்குவோன்னு, அதனால குறையும்னு சொன்னேன். ஊழலை ஒழிக்க முடியாது, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனால் நீங்க கடுமை காட்டினால் மிக நிச்சயமாக ஒரு நாள் அது குறையும், கணிசமா குறையும். சரி, இப்ப லஞ்ச லாபமே இல்லையா இந்த 60 நாள் ஆட்சியில்? இன்னைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் வாங்குறாரு நான் சொல்ல, அமைச்சர்கள் வாங்குறாங்க நான் சொல்லல, அதிகாரிகள் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அது கடுமை எடுத்த உடனே அப்படியே சுவிட்ச் அது ஆஃப் பண்ண உடனே நோ லஞ்சம் நோ ஊழல்னு சொல்றதுக்கு நம்ம வயலுகளை ஊறி திளைச்சிட்டானுங்க. அதெல்லாம் அப்படி ஷட் அவுட் ஆனா நமக்கு நல்லதுதான். ஒரு நாள் போய் குறையிட்டு வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு வழக்கு வந்திருக்குமா? அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் பணம் விளையாடுகிறதுன்னு சொன்னது யாரு? நல்ல வேலை ஒரு பொதுவான நபர் போட்டிருந்தா கூட திமுக தூண்டி விட்டுருன்னு சொல்லியிருப்பாங்க, அதிமுக தூண்டி விட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. வழக்கை போட்டதே தாவேக்கா வழக்கறிஞர் தான். ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படி பசஞ்சு நிற்கிறாங்க. வெக்கமே படக்கூடாது விஜய். தன் கட்சி சார்பாக ஒரு குழு என்ன அனுப்பியிருக்கணும். கள்ளக்குறிச்சியை விழுப்புரமோ நினைக்கிறான் அந்த வழக்கறிஞர். அங்கே என்ன நடந்துச்சு போய் விசாரிங்க. தப்பு நடந்தது தெரிஞ்சிருந்தா நான் சும்மா விட மாட்டேன்னு ஒரு காமிச்சா சார் ஊழல் எதிர்ப்பில் ஒரு உறுதியாக இருக்கான்னு நம்புவாங்க மக்கள். எங்கேயோ ஆப்பிரிக்காலையும் ஆஸ்திரேலியாவிலையும் நடந்த மாதிரி அமைதியாக இருக்காரு சார். கட்சி ரீதியாக நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடுச்சு விஷயம், முதலமைச்சர் ஒன்றும் பெருசாக அதில் ரியாக்ட் பண்ண முடியாது. வழக்கு வர்ற போது டிஃபெண்ட் பண்ணி இல்லை தப்பு நடக்காம நான் நேர்மையாக நியமிப்போன்னு தான் சொல்ல போகிறாங்க. கட்சிக்காரனுக்கு எப்போ பயம் வரும்? ஐயோ தலைவர் என்ன 2 பேர் டீம் அனுப்பிச்சிட்டாரு, அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு நடவடிக்கை மாவட்ட செயலர் பதவி பறிங்க, சம்மந்தப்பட்ட என்ன பொறுப்பில் அந்த பதவியை பறிங்க சார். கட்சி தலைவராக உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நீதிமன்றத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, சட்ட நடவடிக்கைகளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் ஊழல் ஒழிப்பில் ஒரு உறுதியாக இருந்திருந்தால் இன்னொரு ஒரு குழு அனுப்பியிருக்கணும். என்னன்னு விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க 2 நாளையில் 3 நாளையில் 1 வாரத்தில் பண்ணணும் இல்லை சார். அப்போதானே சார் தார்மீக பயம் வரும். நீங்கள் நடந்தது விழுப்புரத்துலேருந்து சும்மா நம்முடைய கன்னியாகுமரியிலே நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க வசூல் நடக்கிறது தான் போய் வழக்கு போடுறான். புரியுதுங்களா? அப்போ விஜய் அதுல கொஞ்சம் அந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஏன் அவங்களுக்கு செய்ய முடியல நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப அமைச்சர் சரத் அவர்கள் இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கிறாரு. இல்ல அவரை கட்சியை பதவியை விட்டு நீக்கணும்னு திமுக போராட்டம் எல்லாம் பண்ணாங்க, அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி வச்சிருக்கலாம்ல, நீங்க சொன்ன மாதிரி கிளாரிஃபை பண்ணிருக்கலாம்ல. இல்ல அது கிளாரிஃபை பண்ணி தான் இவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. நீங்க அந்த அமைச்சர் பதவி விட்டு நீக்க கூடாது நான் சொல்ல, தப்பான முன்னுதாரணம் போயிடும். பழைய வீடியோக்கள் எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சா எத்தனையோ நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கணும். அது சிலதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் சரத்துக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன தெரியுமா? ஒரு தனிநபரா, ஒரு அமைச்சரா, இல்லை ஒரு சக பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர்னா என்னுடைய பார்வை நான் சொல்றேன், எதுக்கு இந்த ரீல்ஸ் எடுத்தீங்க? இந்த வீடியோ என்ன குடிச்சு ஆசைக்கு குடிச்சிங்க, குடிச்சுட்டு டப்பா தூக்கி போட்டு போக வேண்டியது சார். இப்படியே வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தா இந்த ரீல்ஸ்னால நீங்க எதை சார் சாதிச்சிங்க? நீங்க குடும்பமே தெருவில் நிற்குது சார். தெருவில் நின்று தான் சார் நீங்க இந்த விளக்கத்தை கொடுத்தீங்க. என் குழந்தைக்கு மாத்திரை நொறுக்கி கொடுத்தேன், எதுக்கு இந்த வேலை? அதை எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? நான் பொதுவாகவே ஒரு கருத்தை சொல்றேன் சார், எல்லாருக்கும், சரத்துக்கு மட்டும் இல்லை, அமைச்சராக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதன், தனி மனுஷிக்கு நான் சொல்லுவேன், இந்த ரீல்ஸுங்கிறது உச்சபட்ச போதை. அந்த போதையில் நீங்கள் ஒரு நாள் வீழத்தான் செய்வீங்க. நல்ல விஷயங்களை, அறிவுரைகளை அப்படி ரீல்ஸ் ஆடுங்க, வீடியோ ஆடுங்க, யார் சார் வேணான்னா? அது என்ன சார் நீங்க சாதிச்சிங்க? அதுல இந்த சொசைட்டிக்கு என்ன சார் நன்மை? சரத் அதை வீடியோ எடுத்தாரு, அது ஃபேஸ்புக்கில் போட்டாரோ எதில் போட்டாரோ, என்ன நீங்க அதில் சாதிச்சிங்க? உங்க குடும்பம் இன்னைக்கு கண்ணீர் வடிக்குதே, அவமானப்படுதே. ஆனால் அவர் அமைச்சராக முன்னாடி எப்போதும் நடந்த ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு அந்த அமைச்சர் பதவி பறிக்கணுங்கிறது முட்டாள்தனமான முடியாது, தவறான முன்னுதாரணம் போயிடும் நான் சொன்னேன். சரத் அந்த வேலையை இப்ப செய்யறாரு. குடிக்கிறது தப்பு இல்லை, அது சட்டப்படி தப்பு இல்லை, அது சட்டப்படி தப்பு இல்லை. நான் அப்புறம் லட்சுமணன் குடிக்க சொல்லிட்டான்னு சொல்லிடாதீங்க. சாயங்காலம் கோட்டைக்கு போறாரு, வேலையை பார்க்குறாரு, 6 மணி ஆனால் பப்புக்கு போயிடுறாரு சரத்து அப்படின்னா அதை கூப்பிட்டு கண்டிக்கணும், தண்டிக்கணும். இது எப்போதும் எடுத்த வீடியோ, அதனால அது நடவடிக்கை தேவையில்லை நம்ம சொல்றோமே தவிர, அவர் துறை ரீதியாக தவறு பண்ணாதான் நம்ம நடவடிக்கை எடுங்கன்னு நம்மளும் சேர்ந்து சொல்லலாம். மற்றபடி அது ஒரு நல்ல காயின் கிடைச்சது அரசியல் 2 நாள் பண்றதுக்கு. சரி, இப்போ திமுகவை பொறுத்தளவுல நிறைய அதிமுக காரங்களை உள்வாங்கியிருக்காங்க, பெரிய தலைவர்களை. பெரிய சலசலப்புகள் திமுகல ஏற்படலை. ஆனா இப்ப தாவேக்காவை பொறுத்தளவு நிறைய அதிமுக உள்ள வருது. தாவேக்கால ஏற்கனவே ஜாம்பவான்கள் கோல வச்சுட்டு இருக்கிறாங்க, திமுக வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்றது. அல்லது எல்லாரும் அக்கமடேட் ஆன இடத்த பாத்தீங்கன்னா
புதுக்கோட்டையில் ரகுபதி, அங்கே NKKP ராஜா வெளியே, NK பெரியசாமி வெளியே போகிறார், அந்த நேரத்தில் முத்துசாமி உள்ளே போகிறார், தங்கப்பாண்டி நிறக்கிறார், KKSR உள்ளே போகிறார், ராம்நாட்டில் ஒரு கேப் வருது, கண்ணப்பன் உள்ளே போகிறான்னு வேக்கன்ட் இருக்கிற இடங்கள்ல அவங்க போய் ஈஸியாக அக்கமடேட் ஆகிக்கிட்டாங்க. கரூரில் ஒரு சரியான ஆளுமையில் செந்தில் பாலாஜி போய் கரெக்டாக ஃபிட்டின் ஆனார், சரிதானா? ஸோ அது இந்த சலசலப்பு வராதுக்கு அதுவும் ஒரு காரணம். வீரபாண்டியா நல்லா இருக்கிறப்போ சேலத்தில் போய் ஒருத்தர் கோல வச்சிருக்க முடியுமா? கிட்டத்தட்ட அவர் கால முடிவு போன இடத்துல செல்வ கணபதியை உள்ளே போய் ஒரு மாவட்ட சாராவது ஆக முடியுது. அவர் கோல வச்சிருக்கிற காலத்தில் செல்வ கணபதியால் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துருக்க முடியுமா? ஸோ அந்த கேப்பில் போய் பண்ணாங்க, பெருசாக சலசலப்பு வரல. இங்கே நம்ம பதவி என்ன, நமக்கு என்ன அதிகாரங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்திருக்கும் போது இவங்கெல்லாம் உள்ள வராங்க, இயல்பாகவே ஒரு பயம் வரும் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் நிர்வாகிகளுக்கு. அது தவிர்க்க முடியாது, இயல்பான ஒரு பயம்தான். இதில் தான் விஜய்க்கு ஒரு சவாலான விஷயம் காத்திருக்கு. இவங்களை எங்கே அக்காமடேட் பண்ண போகிறார், எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறார், இவங்களையும் ஏற்கனவே இருக்க நிர்வாகிகளை எப்படி ஜெல்லாக வைக்க போகிறார், இது ஒரு பெரிய சுவாரஸ்யமான சவாலான ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.